புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் 5 சிறுவர்கள் உட்பட 31 பேருடைய DNA உடன் குடிநீர் தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஒத்துப்போகவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு ஆண்டுகளை கடந்து இந்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 5 சிறுவர்கள் உட்பட 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டது. இந்த ரத்த மாதிரிகள் சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இதில் குடிநீர் தொட்டியில் சேமிக்கப்பட்ட மாதிரியுடன் டிஎன்ஏ பரிசோதனை ஒத்துப்போகவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து நம்முடைய சிபிசிஐடி எஸ்பி தில்லை நடராஜன் 31 பேருக்கு எடுக்கப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனை ஒத்துப்போகவில்லை என்பதை உறுதி செய்துள்ளார். மேலும் அடுத்த கட்ட விசாரணையாக 10 பேருக்கு உண்மை கண்டறியும் விசாரணை நடத்த புதுக்கோட்டை வன்முறை தடுப்பு நீதிமன்ற அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த விசாரணையின் மூலம் இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் எனவும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.